ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட போர் வாட்ரு இல்லை மழைநீரை சேமித்து வச்சு அதை ஓவர் டேங்கில் ஏற்ற போகிறீங்க. அப்படி இல்லை கார்பரேஷன் வாட்டரை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கீழே சம்பில் சேர்த்து வச்சு நீங்கள் ஓவர் டேங்கில் ஏற்ற போகிறீங்க அப்படின்னா அது டஸ்ட்டு பார்ட்டிக்கல் அதிகமாக இருக்கும். அதை ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக இப்போ ஜம்போ ஃபில்டர்னு நம்ம கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு இந்த மாதிரி ஜம்போ ஃபில்ட்ரு வேணும் அப்படின்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு கஸ்டமர் வீட்டில் நம்ம இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். அதோட வீடியோவை பாருங்கள். நம்ம ஜம்போ ஃபில்டர் இன்ஸ்டலேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ தான் ஜம்போ ஃபில்டர் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க டெக்னீஷியன். பாருங்கள், ஜம்போ ஃபில்டர் வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபில்டர் வந்துடும். போரில் வந்து இன்னும் வந்து 2ஆக பிரித்து 2 ஜம்போ ஃபில்டர் கொடுத்துருப்போம். ஏன்னா அப்போ தான் ப்ரெஷர் கம்மியாகும். அதுக்காக இது வால்வும் கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா ஃபில்டரில் கனெக்ட் ஆகி போகிற மாதிரியும் ஃபில்டரில் ஏதாவது அடைச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி 2N வால்வு கொடுத்துருப்போம். பின்னாடி பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் தண்ணி ஏறுற மாதிரியும் ஃபில்டர்லேருந்து ஒன் சைட் மட்டும் தான் போகும். திருப்பி ரிட்டன் ஃபில்டர் பக்கம் போகாத அளவுக்கு வால்வு கொடுத்துருப்போம். டைரெக்டாக டேங்க்கில் வந்து டஸ்ட் பார்ட்டிகள் எல்லாமே ஃபில்டர் ஆகி டைரெக்டாக டேங்க்கில் ஸ்டோர் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கும் உங்கள் போர் வாட்டரில் இல்லை கார்பரேஷன் வாட்டரில் உள்ள வந்து டஸ்ட்டை வந்து ஃபில்ட்ரு பண்ணி பியூராக டேங்க்கில் ஏற்றுறதுக்காக நீங்கள் இந்த மாதிரி ஃபில்டர் போட்டுக்கலாம். இந்த ஃபில்டர் வேணும் அப்படின்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.